ஹலோ, திஸ் இஸ் சந்தோஷினி. அதாவது நம்ம பக்காவாக எல்லாம் பிளான் பண்ணுவோம், இப்படி தான் இருப்போம், இப்படிலாம் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹெல்த் நமக்கு சம்டைம்ஸ் சொதப்பி விட்டுரும். ரீசெண்ட் டேஸாக நிறைய விஷயம் எனக்கு தகுந்த மாதிரி எனக்கு கைகூடி தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரி வேல்யூபிளான டைமில் நம்ம சிக்காகிறனால அந்த மொமெண்ட்டையும் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாமல் அதில் நம்ம ஃபுல்ஃபில்லாக இல்லாதனால, அது மட்டும் இல்லாமல் லீவ் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஆகுறப்ப நான் ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ, ஹெல்த்து மட்டும் நமக்கு முக்கியம், இல்லைன்னா நம்மளால் எங்கேயுமே பங்களிப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பேக் டு ஃபார்ம் ஆகிறதுக்கு 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் கண்டிப்பாக குக் பண்ணி தான் சாப்பிட்ணும், வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான எண்ணத்துக்கு வந்துட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது காலையில் குக் பண்ணிவிட்டு ஒர்க் போகணும் அப்படின்னா, பட் இட்ஸ் ஓகே. முதல்ல வீக்லி ஒரு 3 டேஸாவது டிமிக்கி கொடுத்துருவேன், குக் பண்ண மாட்டேன். எப்படியாவது அப்படியே ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிடுவேன். இனிமேல் அப்படி பண்ணிடவே கூட. ஹாஸ்டல் ஆர் பிஜியில் இருக்கப்போ மதியம் ஃபுட்டே சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா சுத்தமாக நல்லா இருக்காது, போட்ட அதே பருப்பே தான் போடுவாங்க. மெயினாக நான் ரூம் எடுக்கிறதுக்கான காரணமே குக் பண்ணி நம்மளே அழகாக செஞ்சு இப்படி பண்ணி சாப்பிட்ணும், அப்படி பண்ணி சாப்பிட்ணுன்னு. ரூம் எடுத்தால் நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், இது செஞ்சு சாப்பிடுவேன், அது செஞ்சு சாப்பிடுவேன்னு கொஞ்சம் நெஞ்சம் பேச்சு இல்லை, எவ்வளவோ பேச்சு பேசினேன். பட் அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக தான் நான் இப்போ இருக்கேன். லைஃப்பில் ஃபோக்கஸ்டாக இருக்குன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கூட சிக்காகாத மாதிரி நம்மளை வச்சுக்கணும். அப்போ தான் வேறு ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். ஸோ டேக் கேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஹெல்த்தையும். பாய்.